கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தண்ணி நினச்சி வடிகட்ட போகிறேன். கோதுமை மாவை ஒரு கப்பு கோதுமை மாவை நான் இதில் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி பிசைக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக தடவி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கணும். அதை கொட்டி இப்போ வதக்க போகிறேன். ஏன்னா இந்த சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டு ஸ்டஃபிங் செய்யறதுக்காக இது. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து போடுறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தக்காளி சாஸு கொட்டி இருக்கிறோம். இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸு. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த இதுவை 4 உருண்டையாக நான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவும் 4 உருண்டையாக பிடிக்க போகிறேன். இப்போ இந்த சப்பாத்தி மாவும் 4 உருண்டையாக போட்டிருக்கேன். இப்போ இதை உருட்ட போகிறேன். இதில் கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு பிடிச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த ஒரு உருண்டையை வச்சு இதில் கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி சப்பாத்தி போல் தேய்க்கணும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து சப்பாத்தி மாரி கொஞ்சம் போட போகிறேன். பாருங்கள், இந்த அளவு கனம் போட்டால் போதும். ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேணாம். பாருங்கள், இந்த அளவு போட்டால் போதும். இதேமாரி நீங்களும் செய்யுங்க. இன்னும் நான் இப்போ 1 செஞ்சுருக்கேன், இன்னும் 3 செய்ய போகிறேன். 4 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் 3, இதில் இந்த தனியாக 1. இப்போ எல்லாத்துலேயும் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக நெய் போட்டு மேலே வச்சுருக்கேன். இப்போ தோசை கல்லும் காஞ்சிட்டு இதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். பாருங்கள், போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா செவந்து நல்லா வருது. பாருங்கள், இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கையெல்லாம் வேணாம். அது சாம்பாரோ சட்னியோ எதுவுமே வேணாம். நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.